Hello friends, welcome to ARK Diaries. நான் உங்கள் ஆனந்த் ராமகிருஷ்ணன். அயப்பாக்கத்தில் இருக்க 360 Automotive ஷாப் தான் வந்திருக்கோம். நம்ம வினோத் ப்ரோ கூட சேர்ந்து தொடர்ந்து வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய 2-stroke பைக்ஸ் RX100, RX135, RXZ, சுசுகி சாமுராய் நிறைய பைக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு RX100 ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக டிஸ்மேண்டில் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் அதை அன்கட் வீடியோவாக ஸ்டார்டிங் டு எண்டிங் கிட்டத்தட்ட ஒரு 1.5 hours ஆச்சு எடுக்கணும்னு வினோத் ப்ரோ கிட்ட கேட்டிருந்தேன். பட் அதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரேமில் வந்து ஃபுல்லாக பயங்கரமான ரெஸ்ட்டு, அதில் நிறைய இடம் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வேறு பைப் போட்டு ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஃப்ரேமில் என்ன பிரச்சனை, ஒரு பைக் வந்து ஃபுல்லாக டிஸ்மேண்டில் பண்ணும்போது தான் பார்த்தீங்கன்னா என்ன ப்ராப்ளம் இருக்குது, எவ்வளோ பட்ஜெட் ஆகும். ஏன்னா நிறைய பேர் வந்து ஓப்பன் பட்ஜெட் கேட்குறாங்க. ஆமாம், பைக் என்கிட்ட இந்த பைக் இருக்குது ப்ரோ, பட்ஜெட் சொல்லுங்கள் ரெடி பண்ணுறதுக்கு அப்படின்றாங்க. நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா கால் பண்ணி ஃபஸ்ட்டு கேட்குற விஷயம்னா பட்ஜெட் என்னன்றது வந்து நம்ம ரஃபாக சொல்லிடுறோம். பட் ஆனால் பிரித்த பிறகு தான் இதில் இவ்வளோ பிரச்சனை இருக்கிறத வந்து நம்மளே டயக்னோஸ் பண்ண முடியும். பிரிக்காமல் நம்ம எல்லா வண்டியும் வந்து இதுதான் ப்ராப்ளம் நாங்கள் சொல்லிட முடியாது. நீங்கள் ஏன்னா நம்ம ஒரு RX100 ரெஸ்டோரேஷன் சொல்லியிருந்தீங்க, டேங்க் வந்து ஃபுல்லாக போயிடுச்சு, அதை நம்ம மாற்றிருந்தோம். ஸோ நம்ம சொன்ன பட்ஜெட்லேருந்து இந்த மாதிரி அதுலேருந்து டேங்கோட ரேட்டே ஒரு 9,000 10,000 பூஸ்ட் ஆனதுனால நமக்கு ஒரு 10 ரூபா பட்ஜெட்ன்றது பெரிய பட்ஜெட். அதை வந்து நம்ம ஆமாம் ப்ரோ, ஏன்னா நம்ம கஸ்டமர்கிட்ட ஒரு பட்ஜெட் சொல்லிட்டு இங்கே வரும்போது டிஸ்மேண்டில் பண்ணும்போது இல்லைனா அது ரெடி பண்ணும்போது அதோட பட்ஜெட் அதிகமாக போகும்போது அவங்களுக்கும் ஒரு ஜென்ரலாகவே மெக்கானிக் மேலே எல்லாருமேலேயும் ஒரு தப்பான அபிப்பிராயம் வந்துடுங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறது ஒரு ரேட் சொல்கிறாங்க, பண்ணுறப்போ வேறு மாதிரி ரேட்டு போயிடுது அப்படின்றாங்க. அதுக்கு காரணம் வந்து ஃபஸ்ட்டு காரணம் காட்டினீங்கன்னா தான் வண்டி பிரித்து பார்த்து தான் நம்மளால கொட்டேஷன் கொடுக்க முடியும். மேக்ஸிமம் என்ன பட்ஜெட்டோ அதை சொல்லிவிடுவோம். அதுக்கு மேலே கண்டிப்பாக புஷ் ஆகுது, கண்டிப்பாக உங்களை கூப்பிட்டு காட்டி தான் நாங்கள் வந்து பட்ஜெட்டை வந்து கிளாரிட்டி பண்ணுறோம். ப்ரோ, அந்த டிஸ்மேண்டில் பண்ணும்போதும் அதில் என்னென்ன இஷ்யூ இருக்குது, என்னென்ன ஒர்க் நடந்துட்டு இருக்கோம், நீங்கள் வீடியோ ஃபோட்டோஸ் எடுத்து ஓனருக்கு வந்து அனுப்பிச்சிட்டே இருக்கீங்க. ப்ரோ, அந்த பைக் நம்ம போகலாம் அப்படியே, நம்ம உங்கள் ஷாப்பில் இப்போ RX இல்லைனா என்னென்ன பைக்ஸில் ஒர்க் நடந்துட்டு இருக்கோம் நம்ம அப்படியே பார்ப்போம். ப்ரோ சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி ப்ரோ. நானும் உங்களுக்கு நன்றி சொல்லணும். சேனலுக்கு நான் நடுவில் கொஞ்ச நாளாக வந்து வீடியோஸே இல்லை. ஏன்னா ஒர்க் டைட்டு வேறு மாதிரி இருக்குது, பசங்க யாரும் இல்லை, அதனால் வந்து கொஞ்சம் வீடியோஸ் எடுக்க முடியாமல் போயிடுச்சு. அதுக்கெலாம் சாரி சொல்லிக்கிறேன் ப்ரோ உங்களுக்கும். இது வந்து ஒரு 135 சேஸ் ட்விஸ்டர் வந்திருக்கு. வண்டி சும்மா கீழே விழுந்துட்டாங்க, டிரைவிங் பண்ணுறப்போ கீழே விழுந்துச்சு. லைட்டாக சேஸ் ட்விஸ்ட் இருக்குது. அதனால் சேஸ் வந்து ட்விஸ்ட் எடுக்கிற ஷாப் இருக்குது தனியாக, அங்கே எடுத்துகிட்டு போய் கொடுத்து ரெடி பண்ணணும். அதுக்காக ஃப்ரண்ட் டு பேக் வரைக்கும் எதனா பெண்ட் இருக்கா, எங்கெங்கெல்லாம் பெண்ட் இருக்குன்னு நாங்கள் மார்க் பண்ணுறதுக்காக பிரித்து வச்சுருக்கோம். அதெல்லாம் பண்ணிவிட்டு சேஸ் கடைக்கு போயிட்டு சேஸ் ட்விஸ்ட் எடுத்துகிட்டு வண்டி எடுத்துகிட்டு வந்து இன்ஜினில் ஒரு சின்ன வேலை இருக்குது, அதையும் முடிச்சிருவோம். வீடியோவில் கண்டிப்பாக RX தெரிஞ்சிருக்கும். Z இது துளசி ப்ரோவோட வண்டி ரெடி ஆகிட்டு இருக்குது. சும்மா எலக்ட்ரிக்கல் ஒர்க் பார்த்துட்டு இருக்காரு. வீக்கெண்டுன்றனால அவருடைய வண்டி சும்மா ரெடி பண்ணிட்டு இருக்காரு. மற்றபடி வண்டி சேலோ வண்டி கம்ப்ளைண்ட்டோ நிறைய இப்போ நிறைய கேட்குறாங்க. இந்த ஜெட்டு கண்டிப்பாக சேலுக்கு இல்லை. ஆல்ரெடி இருந்த ஜெட்டெல்லாம் கொடுத்துட்டு நாங்களே ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கோம். ஜெட்டு கண்டிப்பாக சேல் இல்லை. இது வந்து ஆல்ரெடி பார்த்த இந்த 135 தான், இந்த 100. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு. கஸ்டமர் கேட்டாருன்னு இந்த மிரரை மட்டும் ஆட் பண்ணியிருக்கிறோம். இது ஒரிஜினல் மிரர்லாம் இல்லை, ஆஃப்டர் மார்க்கெட் தான். இது ரொம்ப ஃபேமஸான மிரர். RXனாலே இந்த ரிங் மிரர் ரொம்ப ஃபேமஸ். இந்த மிரர் ஆட் பண்ணியிருக்கோம். சும்மா மார்க்கெட் போயிருந்தேன், அந்த டைமில் கிடச்சிது. அந்த RX100 ஃபுல்லாக ரெஸ்டோர் ஆன பைக்கு. ஸோ இந்த பைக்கை பற்றியும் ஃபுல் வீடியோ இருக்குது, நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நம்ம ஃப்ரேமுக்கு போயிடலாம் ப்ரோ. கண்டிப்பாக ஃப்ரேமுக்கு போயிடலாங்க. இதாங்க ஃப்ரேமை பிரிக்கிறப்போ எல்லோரும் கேட்குறது பட்ஜெட். ஒரு பட்ஜெட் சொல்கிறீங்க, அந்த பட்ஜெட்டுக்கு மேலே என் பட்ஜெட் போகுது அப்படின்றது ஃபஸ்ட் ரீசன் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ இந்த ஃப்ரேமை நாங்கள் பிரித்தோம், இன்ஜினை எடுத்துகிட்டோம், டிஸ்மேண்டில் பண்ணிட்டோம், எல்லாமே முடித்த பிறகு பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரேமில் பைப்பு பார்த்திங்கன்னா அவ்வளோ டேமேஜ். இங்கே பாருங்கள் எவ்வளோ டெப்த்தாக இறங்கியிருக்கு பாருங்கள். இவ்வளோ டெப்த்து கிட்டத்தட்ட ஒரு 1/4 இன்ச்சுக்கு மேலே நல்ல டெப்த்தாக இறங்கியிருக்கு. வீடியோவில் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல. பைப்போட திக்னஸ் இவ்வளோ இருக்குன்னா அந்த திக்னஸில் முக்கால்வாசி வந்து பார்த்திங்கன்னா ரஸ்ட் ஆகிடுச்சு. இது எப்போனா உடையும். இந்த பைப் வந்து ஒரு வேளை உதாரணத்துக்கு ஒரு வெயிட்டான ஆள் பின்னாடி டைலில் உட்காடுறாங்க, பின்னில் கேரி பண்ணுறாங்க அப்படின்னா பெண்டாகவும் இல்லை உடையும். இந்த மாதிரி ரீசன்னால நாங்கள் வந்து ரெஸ்டோர் பண்ணுறப்போ இந்த பைப்பை மட்டும் கம்பல்சரி செக் பண்ணுவோம். டோட்டல் சேசிஸ் பைப் எல்லாத்தையுமே ரெஸ்டோரில் செக் பண்ணுவோம். அப்போ இந்த பைப்பு டேமேஜ் இருந்தது, இதை வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்கிறோம். அதை ரீப்ளேஸ் பண்ண இடத்த பாருங்கள். இந்த பாருங்கள், இது வந்து பைப்பு இருந்த இடம், ஆல்ரெடி இருந்த பைப் இது. இந்த பைப்பு இருந்த இடம் இது. இந்த மாதிரி ரீப்ளேஸ் பண்ணியிருக்கிறோம். கம்ப்ளீட்டாக இந்த இருந்த இடம் தெரியாத அளவுக்கு, அதாவது வெல்டிங் பண்ணதே தெரியாத அளவுக்கு இது இன்னும் கிரைனிங்லாம் பண்ணி வேலைலாம் நிறைய இருக்குது, ஒர்க்லாம் இருக்குது. முடிச்சுட்டு சாண்ட் பிளாஸ்டிங் போய்டும். சாண்ட் பிளாஸ்டிங் போயிடுச்சுன்னா ஃபுல் சேசிஸ் சாண்ட் பிளாஸ்ட் பண்ணி வரும். அதுக்கப்புறம் சாண்ட் பிளாஸ்டிங் பண்ணி முடித்தோடனே சேசிஸ் பெயிண்டிங் பண்ணுவோம். இதனால தான் உங்களுக்கு வந்து நாங்கள் எல்லா வண்டிக்குமே வந்து ப்ராப்பராக பட்ஜெட் வந்து ஒரு 80-85 அப்படி சொல்கிறோம் அப்படின்னா. ரெண்டாவது இந்த பைப்பிங் வந்து பார்த்திங்கன்னா சீம்லெஸ் பைப்பு. இந்த பைப்பு வந்து பைப் பெண்டிங்க்குன்னு தனியாக ஆள் இருக்கார். ரெகுலராக நம்ம எல்லா வண்டிங்களுக்கும் நம்ம டீம் அவர் ரைடிங் கிளப்பில் இருக்கார். நம்ம கூட ரொம்ப வருஷம் ஃப்ரெண்டு, ஆல்மோஸ்ட் ஒரு 10 வருஷமாக நம்ம கேரேஜில் வந்து ஒரு சின்ன ஹெல்ப்பாக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து பண்ணுவார். ப்ரோ வந்து பூபாலன், இவர் தான் வந்து இந்த பைப்லாம் பெண்ட் பண்ணி தரவர். இவருடைய ப்ரொஃபஷனல் பார்த்திங்கன்னா ஹைட்ராலிக் சிஸ்டம், ஹைட்ராலிக் சைடில் ஒர்க் பண்ணுறவர்.
அதனால் இவரோட ஹெல்ப் மூலியமாக தான் நாங்கள் இந்த பைப்பு இந்த மாதிரி பெடாக் செய்கிறது, அப்புறம் பார்த்திங்கன்னா பைப்பிங் பெண்ட் பண்ணிக்கிறது, கிராஷ் கார்ட் செய்கிறது, பினின் ஹோல்டர்ஸ் செய்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நாங்கள் வந்து ப்ரொஃபஷ்னலாக அவ்வளோ கிளாரிட்டியாக பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட் இவர் தான் எங்கள் கூட. பைப் பெண்டிங்க்கு அவ்வளோ கூட சப்போர்ட்டாக இருப்பார். என்ன மாதிரி பைப்பாக இருந்தாலும் கூட இருந்து சப்போர்ட் பண்ணி நாங்கள் ட்ராயிங் பண்ணி கொடுத்தா அதை பெண்ட் பண்ணி கொடுத்துருவாரு. அஜய் ப்ரோ கண்டிப்பாக வந்து அதை ஃபுல்லாக வெல்டிங் பண்ணி கம்ப்ளீட்டாக பண்ணி கொடுத்துருவாரு. அதனால் இது ஒரு டீம் ஒர்க் தான். கம்ப்ளீட்டாக டீமில் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து பண்ணுறது தான். நிறைய பேர் கேட்டிருக்காங்க, ஏன் ஒரு பெடாக் செய்கிறதுக்கோ இல்லை ஒரு பின்னில் கேரியர் செய்கிறதுக்கோ ஏன் ஒரு 10 நாள் ஆகிடுது 5 நாள் ஆகிடுதுன்னு கேட்குறாங்கன்னா, இவர் அவைலபிலிட்டியாக இருக்கணும் மெயின். இவர் அவைலபிலிட்டியாக இருக்கிறப்போ நாங்கள் அவைலபிலிட்டியாக இருக்க மாட்டோம், மாற்றி இருக்கும். அதனால் இவருக்கும் எங்களுக்கும் டைம் கரெக்டாக சிங்க் பண்ணிவிட்டு நாங்கள் வேலை பார்க்கறதுக்கு ஒரு 4 நாள் 5 நாள் ஆகிடும். ப்ரோ இன்னொன்று அந்த Z900 கூட அந்த கேரியர்லாம் செஞ்சுருந்தோம். ஆமாம், டாப் ரேக்கு அது எல்லாமே இவரும் கூட இருந்து ஒரு 100% அந்த ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. அதுக்குன்னா வந்து எங்களோட டீம் ஒர்க் தான் காரணம். அஜய் ப்ரோவாக இருக்கட்டும், பூபாலனாக இருக்கட்டும், நாங்கள் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து டீமாக ஒர்க் பண்ணுறதுனால தான் அது அப்படி வருது. நாங்கள் ஃபினிஷிங் வந்து அவ்வளோ எதிர்பார்க்குறோன்னா காரணம் அதுதான். எங்களுடைய டீம் வந்து ஃபினிஷிங் எதிர்பார்க்குற டீம். அதிகமாக டீம் எல்லாருமே ஃபினிஷிங் எதிர்பார்க்குற ஆளாக இருப்பாங்க. இதான் இந்த ரெஸ்டோரேஷனில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இப்போ எல்லோரும் கேட்குறது, ஏன் பட்ஜெட் வந்து ₹1 சொல்கிறீங்க, ₹90 சொல்கிறீங்க, ₹1,50,000 சொல்கிறீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒர்க் இருக்கிறப்போ கிட்டத்தட்ட இதுக்கு பைப்பிங்க்கு இதுக்கு நாங்கள் ஒரு 1 மீட்டர் பைப் வாங்குறோன்னா 1 மீட்டர் பைப்புக்கு மேலே கம்மியாக தரமாட்டாங்க. 1 அடியோ 1 அடியோ பைப்லாம் தரமாட்டாங்க. அது 1 மீட்டர் பைப் வாங்கிட்டு வரணும். அந்த பைப்பு நல்லா குவாலிட்டியான பைப்பாக இருக்கணும். வாங்கிட்டு வந்து அந்த பைப்பை இந்த பெண்ட் பண்ணணும். இது ஒரு 1 அடி பைப். இது 1 அடி பைப் இருக்குங்களா, 1 அடி பைப். இது 1 அடி பைப் வந்து இது பெண்ட் பண்ணி இந்த மாதிரி ஆகிறதுக்கு இந்த அளவுக்கு பெண்டிங்லாம் வரதுனால தான் அந்த பைப் வந்து சின்னதாக தெரியுது. 1 அடி பைப்பை நாங்கள் அந்த அளவுக்கு லென்த்தாக பெண்ட் பண்ணுறோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா 1 அடி பைப்பே இருந்தால் பெண்ட்லாம் பண்ண முடியாது. ஒரு 1.5 அடி 1.25 அடி இருந்தால் தான் அது பெண்ட் ஆகும். இல்லை 1 அடி பைப்பாக இருந்தால் தான் ஒரு 1/2 அடிக்கு பெண்ட் பண்ண முடியும். அந்த மாதிரி பெண்டிங் வேலைன்றதுனால பைப்பிங் காஸ்ட்லாம் ஹெவியாக இருக்கும். இந்த மாதிரி ஜாப்லாம் பண்ண கொஞ்சம் காஸ்ட் ஏறிட்டே போகுது. ப்ரோ இப்போ இந்த ஃப்ரேம் அந்த பெயிண்ட் அடிக்கு முன்னாடி அந்த பெயிண்ட் ரிமூவ் பண்ணுவீங்களா ப்ரோ? இது சாண்ட் பிளாஸ்ட் பண்ணிடுவோம். சாண்ட் பிளாஸ்ட் கம்ப்ளீட் சாண்ட். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இப்போ ஃப்ரேம் ஃபுல்லாக செக் பண்ணுறீங்கல்ல, ஸோ இது வந்து எத்தனை நாள் ஆகும் ப்ரோ ப்ராசஸ்? இது அவ்வளோதாங்க. இன்றைக்கி முடிஞ்சிச்சிங்க. இன்றைக்கி காலைல பிரித்தோம். நேற்று பிரித்தப்பே இந்த வெல்டிங் வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். பூபாலனுக்கு ப்ரோ கால் பண்ணி பார்த்தோம், அவர் அவைலபிலிட்டியாக இருந்தார். அதனால் இன்றைக்கி வந்து முடிச்சிடலாம் அப்படின்னாரு. இன்றைக்கி முடிச்சிட்டோம், பெண்டிங்லாம் பண்ணி முடிச்சாச்சு. வெல்டிங் ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. கம்ப்ளீட் ஆனோடனே வண்டி இப்போது சேசிஸ் வந்து எடுத்துகிட்டு போய் சாண்ட் பிளாஸ்ட் கொடுத்துருவோம். இப்போ சாண்ட் பிளாஸ்ட்காக தான் ரிமூவ் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் அந்த டைம் தான் நீங்கள் வந்தீங்க, சாண்ட் பிளாஸ்ட்காக ரிமூவ் பண்ணிட்டு இருக்கப்போ தான் இது நம்ம வீடியோவும் பண்ணுறோம். ப்ரோ நம்ம பின்னாடி இருக்க பைக்ஸும் பார்த்துருவோமா? கண்டிப்பாங்க. இது CBR 250 இன்ஜின் கம்ப்ளீட்டாக காலி. இதோட இன்ஜினை பிரிச்சுருக்குறோம். போரு, பிஸ்டன், ஹெட்டு, வேல்வு, கைடு, சென்சியலு, கேமு, இன்லெட் கேமு, எக்ஸாஸ்ட் கேம் ரெண்டுமே தேஞ்சு போச்சு. ஸ்பேர் தேடிட்டுருக்கோம். கிடச்சிதுன்னா கண்டிப்பாக கிடச்சிரும். கூடிய சீக்கிரம் ஒரு 2-3 நாளில் கிடச்சிரும். கிடச்சோன்னே இதை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடிச்சிருவோம். இந்த வண்டி வந்த கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்மோக் வருது, வண்டி அடைக்குது, வண்டி ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னு கம்ப்ளைண்ட்டோடு வந்தது. ஆனால் இதுக்கு முன்னாடி யாரோ பிரிச்சிருக்காங்க, ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு கிளாரிட்டியாக இல்லையா என்னன்னு தெரியல. ஏதோ சின்ன மிஸ்டேக்கோட வந்தது. பிரித்தோம், பார்த்தா இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் ஆகுது, பிரிச்சிருக்கிறோம். ஸ்பேருக்காக வெயிட்டிங்கில் இருக்கிறோம். இதுதான் இப்போ அடுத்த பெரிய வண்டி வேலை நடந்துருக்கு. இந்த வண்டியில் எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு இன்னும் அப்படியே தேக்கடியாகவே அப்படியே நின்றுட்டே இருக்குது, தேக்கலாகவே நின்றுட்டுருக்கு. எலக்ட்ரிஷியன் சப்போர்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஏன்னா அவருக்கும் அவைலபிலிட்டி இல்லை, அவரும் கொஞ்சம் டைட்டாக போயிட்டுருக்கு ஒர்க்கு. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எங்கள் சைடில் என்னென்ன எலக்ட்ரிக்கல் ஒர்க் பார்க்கணுமோ நாங்கள் பார்த்துட்டோம். எங்களை மீறி இருக்கிற எலக்ட்ரிக்கல் ஒர்க்குலாம் வந்து கொஞ்சம் அட்வான்ஸாக அவங்க வேலை பார்க்குற ஆளை கூப்பிட்டு தான் பண்ணணும். அதனால் பார்த்துட்ருக்கோம். எலக்ட்ரிஷியன் வந்து சப்போர்ட் பண்ணாருன்னா இந்த வண்டியை முடிச்சு அமைச்சிடலாம். அந்த வண்டி இன்ஜின் தான் பென்லி 250, அதுவும் இன்ஜின் வேலை தான். அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கு. அந்த வண்டியும் முடிச்சு அந்த வண்டியை அனுப்பணும். ஆல்மோஸ்ட் எல்லாமே சின்ன வேலைங்க தான். இப்போ மெயின் ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா இந்த வண்டி தான் மெயின் ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு. இது ஃபுல் ஸ்டாக்காக ரெஸ்டோர் பண்ணணும் போகிறீங்களா? இல்லைங்க, இதுக்கு டுவெல் ஃப்ரண்ட்டு டிஸ்க்கு, பேக் வந்து ப்ரோடாப் ஷாக் ஆப்சரு, ஃப்ரண்ட் வந்து டிஸ்க்கு வந்து பிரம்போ டைப் கேலிபர்ஸு, டிஸ்க் ரோட்டர் பார்த்திங்கன்னா 5 ஸ்பீட் டிஸ்க் ரோட்ரு. அதுக்குள்ளேயே நிறைய வேலை ஆல்ட்ரேஷன் வேலை நடந்திருக்கு. வண்டி கம்ப்ளீட் மேட் பிளாக்கு, வெறும் டேங்க் அண்ட் சைட் ஷீட் மட்டும் ஷைனிங் பிளாக்கு. மிச்சது எல்லாமே டெலிவரி டைமில் பாருங்கள். வண்டி கம்ப்ளீட் ஆனோடனே கண்டிப்பாக இது ஒரு வீடியோ போடுறோம். 1 மந்த் ஆகிடும்ல ப்ரோ ரெடியாவே? சாரிங்க, 1 மந்த் ரெடியா? 1 மந்த் இல்லை, இந்த வண்டி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடிச்சு ஆகணும். ஏன்னா கிட்டத்தட்ட வெயிட்டிங் பீரியட் ரொம்ப நாள் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 4 மாதம் 5 மாதமாக இவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வண்டியும் சரி இன்னொரு வண்டியும் சரி வெயிட்டிங் பீரியட் ரொம்ப அதிகம். அதனால் இதை எவ்வளோ குயிக்காக முடிக்கணுமோ குயிக்காக பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் வேலை பார்த்துட்ருக்கோம் இந்த வண்டிக்கெலாம். ஓகே ப்ரோ, ரெடி ஆனதுக்கப்புறம் சொல்லுங்கள். கண்டிப்பாக நடுவில் கண்டிப்பாக இது சில வீடியோகள்லாம் எடுப்போம். கண்டிப்பாக அதை எடுத்து நம்ம உங்களுக்கு கொடுக்கலாம். ஓகே, அது எப்படி நீங்கள் ரெடி பண்ணுறீங்க? ஸோ ஒன்று பெயிண்ட் பண்ணும்போதும் சரி,
என்னென்ன ப்ராசஸ் நடக்குதோ முக்கியமாக ஏதாச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா வீடியோ கண்டிப்பாக எடுத்து எனக்கு கொடுங்க, இல்லை நீங்கள் கால் பண்ணுங்கள், நம்மளும் வந்து வீடியோ எடுப்போம். ஓகே. அண்ட் 360 ஆட்டோமோட்டிவ் வந்து பைக் கேரேஜ் மட்டும் கிடையாது, காரு. ஸோ இங்கே பாருங்கள் ஆல்ரெடி நிறைய கார்ஸ் நிற்கிது. ஸோ மெயினாக கார்ஸ் பைக்ஸ் எல்லாமே வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஷிஃப்ட் காரை பற்றியும் நம்ம சேனலில் ஒரு ஃபுல் வீடியோ இருக்குது. இது ஃபுல்லாக வந்து ஒரு ரெஸ்டோரான காரு. ஒரு 13 இயர்ஸ் ஓல்டு கார் தானே ப்ரோ இது? 2005 மாடல். 2005. அப்போனா 18 வருஷம் பழைய காரு. ஸோ இது ஃபுல் பெயிண்ட்டு, இன்டீரியர்ஸ் நிறையா ஃபுல்லாக ரெடி பண்ண காரு. ஃபுல் வீடியோ நம்ம சேனலில் இந்த ஷிஃப்ட் பற்றி இருக்குது, கார்ஸை பற்றியும் இருக்குது ப்ரோ. நம்ம பைக்ஸும் நிறையா பண்ணியிருக்கோம், கார்ஸும் நிறையா பண்ணியிருக்கோம். பைக்ஸுன்றது மாதிரி கார்ஸு சூப்பர் பைக்ஸ் மஸ்ட்டாக இருந்தது. ரொம்ப சூப்பர் பைக் இப்பயும் மஸ்ட்டாக தான் இருக்குது. ஏன்னா நாங்கள் இப்போ 2 ஸ்டாக் நிறைய இருக்கிறதுனால சூப்பர் பைக்கை கொஞ்ச நாளைக்கு ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கிறோம். நிறைய சூப்பர் பைக் அடுத்தடுத்து நீங்கள் பார்ப்பீங்க. நிறைய சூப்பர் பைக் வெயிட்டிங்கில் இருக்குது. அடுத்தடுத்த ஒர்க் வந்துகிட்டே இருக்குது. சூப்பர் பைக்கும் எடுத்து பண்ண போகிறோம். நிறைய சூப்பர் பைக் எடுத்து பண்ணிட்டு தான் இருந்தோம். இப்போது ரெஸ்டரேஷன் ஒர்க்குன்றதுனால கொஞ்சம் வேலை நிறைய இருக்கிறதுனால அதை நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு 2 or 3 வீக்ஸ்க்குள்ளே ரெஸ்டரேஷன் வேலை எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடும். கம்ப்ளீட் ஆனே இதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக நிறைய சூப்பர் பைக்ஸ் நிறைய பார்ப்பீங்க. நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ப்ராப்ளமு எல்லாத்தையுமே வந்து நம்ம இதுக்கப்புறம் வீடியோவாக எடுத்து போடலாம். ஓகே, ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ வீடியோ. கண்டிப்பாக. அண்ட் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் 2 ஸ்ட்ரோக் பைக்ஸ் வச்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஆல்ரெடி 2 ஸ்ட்ரோக் பைக்ஸை பற்றியும் கார்ஸை பற்றியும் நிறைய வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. கண்டிப்பாக பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் மற்ற வீடியோஸும் பார்க்கலாம். இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான இன்னொரு பைக்கில் கார் வீடியோ மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் ARK.